இந்த அரவாயாலே மாலையிட்டார். மாலையிட்ட மன்னவர். ஆமா. அம்மா கண்ணம்மா. ஆமா. அன்னவர் மாலையிட்டு அன்னவர் நான் சந்தோஷமா இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டி கண்ணம்மா இருக்குதா இல்லையா? ஆமா. உங்களுக்கு ஆண் குழந்தைகள் எத்தனை, பெண் குழந்தைகள் எத்தனை, எத்தனை குழந்தைகளுக்கு தாய் நீங்கள் சொல்லம்மா? சொல்லட்டுமா? அப்படி இருந்தாலும் மாறி மேல சாத்தி மண்டி மேல் நடவழக்கி செல்லமாக கண்ணம்மா ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தவன் நான். 8 கேரை ஒன்றாக மூட்டி ஓடக்கூடிய என்னுடைய மகனுடைய வெயிரி இலக்கிய குமாரன், என்னுடைய மகளுடைய வெயிரி தேவி. அப்படி இருந்தாலும் பேசிக்கொண்டு உன நேரம் தாமதம் என்னை மலையிட்ட பத்த அழைத்தார். என்னை மனவாரி பார்க்கலாமா? என் தேவியை பான்மதியை கூட்டி வர சொன்னே அரமனைக்கு சென்று அழைத்து வந்தாயா மந்திரி? எடுத்துரைத்தது போலவே உங்களை தேவியாலே அழைத்து வந்தேன் சுவாமி. அப்படியா? ஆமா. என் தேவியை நான் பார்க்க வேண்டும். சீக்கிரம் வாடி கோடிக்கு சக்காலத்தி குளிக்க. தேவியா பான்மதி
நலமாக வாழ்வார்கள். கோமாளி தேவியா பான்மதி உங்களுடைய வாதத்திற்கு ஆசை தேவியாகிய பான்மதி வெறுந்திருவான் அன்னைக்குரிய மலர்கள் கொண்டு வந்து உங்களுடைய பொன்னான பாதத்தில் கொட்டி அன்னைக்குரிய வந்தன சுவாமி பான்மதி மன்னவா மன்னனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவத்து பண்ணினார். என் தேவிக்கு மனமால குலையாம உனக்கு நான் வச்சு குங்குமம் அழியாம நான் கட்ட இந்த திருமாங்கலியத்தோடு 56 தேசத்துக்கு ராணியாக வாழ்ந்திருப்பாய் என்று மன்னா வாழ்ந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் ஆசீர்வாதம் கொடுத்ததினால் இந்த மங்கையால் மிகவும் பாக்கியம் அடைந்தி சந்தோஷம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினமாக அத்திபுரத்தில் வந்த வெள்ளை எதற்காக அழைத்தீர் சாமி? எதற்காக அழைத்தாய் மன்னா என்று கேட்கிறாயா? உன்னை எதுக்கு அழைத்த தெரியுமா? போக வேண்டி தேவியாலே எதற்கு அழைத்தேன் என்றால் இன்று தினத்திலே நான் சிந்து தேசம் போக வேண்டும். என் தங்கச்சி வீட்டுக்கு தேவி இடத்துல ஒரு வாக்கு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு தான் தேவி ஒண்ணு வச்சு சாமி சித்து தேசம் போறீங்க. ஆமா. உடன்பிறகு தங்கையில பார்க்க போறீங்க. உங்க 100 பேருக்கு ஒரே தங்கச்சி. உன் தங்கச்சியை பார்க்க போறதுனால தவறு கிடையாது. உன்னுடைய தங்கையை பார்த்து வாருங்கள் மன்னா. தேவி பன்மதி சென்று வருகிறேன். சென்று வாருங்கள் மன்னா. அரபில் இருப்பாய் தேவி. சிந்தி தேசம் தான் போறீங்க. ஆமா. தங்கச்சியை பாக்குறீங்க. இத்தனை நாளா இல்லாம இன்னைக்கு என்னத்துக்கு பார்க்க போறீங்க? நம்ம அஷ்டாபுரத்து அரசாங்கத்திற்கு திடீர்னு எதுக்காக போறேன்னு சொல்றீங்க? எப்படி என்றால் என் தங்கை ஆகிய உச்சன வயசுல ஒன்னே கண்ணைய கல்லு சொல்லி அருந்தல புதல்வி அழகு செல்வி என் தங்கச்சி பிள்ளை ஒரே கலந்தாரி கண்மணி இல்லையா? ஆனா அவ பிறந்த உடனே ரொம்ப சௌகரிய உள்ளவளாக இருந்தா உலக அழகின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அழகி என் தங்கச்சி பிள்ளைய நம்ம அஷ்டாபுரத்துக்கு ராணி ஆக்கணும். மகனாகி இலக்கிரகுமாருக்கு மனைவி சொல்லி மன்னனாகி நான் மனைக்கோட்டை கட்டி வாழ்ந்துறேன். மனைக்கோட்டை கட்டி வாழ்ந்தேன். என் மனைக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாகி விட்டது. என் தங்க பிள்ளை கலந்தாரிக்கு திருமணம் நிகழ்ந்து விட்டது. காத்திரவா திருமணம் நடந்து விட்டது. ஆனா ஊராணி கொடுத்திருந்தா கூட போன போட்டு விட்டுருவேன். என்னை கண்டு காட்டு கோடி போன அந்த அர்ஜுனக்காரு
குண்ட மாறி பசங்க பாண்டவர்களே நடுப்பிறந்தவராகிய அர்ஜுனனுக்கு அன்னிக்கின்றிருந்த வர்ண புலியாந்தனுக்கு காந்திரவ திருமணம் முடிந்து விட்டது. அப்படி திருமணம் முடிந்தவரும் 18 வயசுக்கு மேல ஆண் கொண்டு சேரமரம் பண்ணி சொல்லி இப்ப 16 வயது முடிந்து விட்டது. இன்னும் 2 வருட காலம் இருக்கிறது. அப்படி 18 வயசு முடிஞ்சா என் தங்கப்புள்ள கலந்தாரியே அந்த அர்ஜுன மக வர்ண புலியாந்தரன் சேர்ந்தா எதிரிக்கு ஒரு எதிரி பிறந்து விடுவான். அடியடி வாழையாக பாண்டவர் வளர்ந்து விடுவார்கள். பாண்டவர் காட்டை கழித்து விட்டு நாட்டுக்கு வந்தா பாண்டவர் நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால தங்க பிள்ளையாகிய கலந்தாரியே அந்த அர்ஜுன மகனோடு நான் வாழ விட மாட்டேன். இன்னைக்கு தாயை பிடித்து இந்த அஷ்டாபுரம் கொண்டு வர போகிறேன். உன்னுடைய தங்கை மகனாகிய கலந்தாரிய இந்த அஸ்தாவரை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அவளை வாழ விட மாட்டேன். நீ மகனோடு வாழ விட மாட்டேன். அவளை வாழ வெட்டி ஆக்க போகிறேன். ஓ எதிராளி மகனை திருமணம் செய்தாலே அண்ணாவளை எதிராளி மகனை திருமணம் செய்ததுனால அவன் வயிற்றுல ஒரு புத்திரம் இருந்தா அது நமக்கு எதிராகிவிடும். அதனால நீ அவளை வாழ விடாம வாழ வெட்டி ஆக்க போகிறேன். ஆமா அது அந்த காரணமா சொல்லுகிறேன். என்ன சொல்ற? குசுமாதிங்க 2 போடுங்க. என்ன சொல்ற? சித்ராணி மகனை திருமணம் செய்தானே உன்னுடைய தங்கை மகனாகிய கலந்தாரி கொண்டு வந்து நான் சித்திரவதை செய்ய போறேன். புருஷனோட வாழ விடமாட்டேன்னு சொல்றீங்களே. வாழ விட மாட்டேன் சாமி. நம்மளுடைய மகனை திருமணம் செய்தால்தான் நமக்கு மருமகளாம். உன்னுடைய எதிரிய பங்காளி பங்காளி மகனை திருமணம் செய்தாலும் அவளும் நமக்கு மருமகன். அதனால மருமகளை எதுவும் செய்ய வேண்டாம். வந்துட்டு போறாங்க பாண்டவருக்கு நீ பக்கமா பேசுவாய். பச்சமா பேசிட்டு இருக்கிறேன். ஏன் எதிரி பக்கம் எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். ஏண்டி வாழ்ந்துட்டு போட்டா உற்று பண்ணான்னு சொல்றியா? நாலாறு பக்கம் சொல்லுங்க.
என்னடி சொல்ற? அந்த பாவையால தேடி போனா உனக்கு பாவம் வந்து நேரும். அந்த அறுவையால தேடி நீங்க போனீங்கன்னா பொண்ணாங்க சொல்ல வந்தாய். என் புரச அடிக்கிறதோட சித்தனை ஆண்டு காலமா என் புரச அடிக்காரு. அந்த அடி எனக்கு கொஞ்சம் கூட பத்துல. நீ அடிக்கிறது தான் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஐயா, ஆனா வா மொண்டாட்டியா அடி நீ இப்படி அடிக்கிற. இதுவே என் மொண்டாட்டியா இருந்தா நான் எப்படி அடிப்பேன் தெரியுமா? எப்படா மாதிரி அடிப்ப? அவசரப்படுக்க அங்க போயிட்டு எப்படா மாதிரி அடிப்ப? எப்படி தெரியுமா என் மொண்டாட்டி அடிப்பேன்? எப்படா அடிப்ப? எப்படி அடிப்பேன் தெரியுமா? எப்படி அடிப்ப? அடே பார்வதி, நீ சொல்லி நான் கேட்கிறோம் கிடையாது. துறையென்ற துரியோகனை மனக்கால எடுத்து முன்ன வச்சுட்டா இன்னொரு வரைக்கும் பின்னெடுத்தது கிடையாது. கெட்டதானாலும் சரி செய்வேன் சொன்னா உதயமான சூரிய அஸ்தமாக முன்ன அன்றே செய்து முடிப்பேன். என் தங்கச்சி நான் போய்த்தான் ஆக வேண்டும். போய்வா மன்னோன்னு சொல்லடி. போய் வரை சொல்லு. முக்காலி போட்டு உட்காருக்கா சொன்னாலும் என்னுடைய வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால பண்ண நீங்க சிந்தித்தது சென்று வருகிறேன். உன்னுடைய தங்கை மகளாகிய கலந்தாரிய நீங்க கூட்டிட்டு வந்து சித்திரவதை செய்தான்னு என்ன செய்தான்னு இதே வார்த்தை சொல்லியிருந்தா எதுக்கு நான் உன்னை அடிக்கிறேன்? மந்திரி ஏதாவது எழுதுறா வாசித்தாலும் நீ எந்த நல்ல அடிச்சு எதுக்கே போறாங்க. நான் அடிக்கிற மாதிரி இருக்குமா? ஏன்டா இது எவ்வளவு நாள் இருக்கு? ஏன்டா அவங்ககிட்ட போயிட்டு இருக்க? ஒரு இப்ப 6 மாசமாங்க. அப்படியா? ஆமா வந்த கண்டு பாக்குறேன், வச்ச கண்டு வாங்காத ஒன்னையே பாத்துட்டு இருக்கிறான். அவனையே பாக்குறான். நீயே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏங்க நீங்க ஒரு நாட்டுக்கு மன்னன். நீங்க நாட்டு மேல போயிடுறீங்க. ஏங்க உங்க வீட்டுல இருந்து அம்மாவுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து யாரு? ஏன்டா தண்ணி எடுத்து கொடுப்பது? அம்மாவுக்கு பெட்டில இருக்கிறது யாரு? பெட்லியா? சொல்றேன். ஏங்க ஒரு குடிக்கிறதுக்கு
தண்ணி வேணும்னா கொண்டு போய் கொடுக்கணும். ஆமா. ஒரு பெட்டு கட்டு வேணும்னா எடுத்து போய் போடணும். சரி. அம்மா சாமானத்தை நான் தான் கழுவணும். ஏண்டி? இதை ஏண்டி காட்டிட்டு இருக்கியா? என்ன கூறுகிட்ட ஆம்பளை நான் சொல்றேன், கழுவுறோம்னா. எங்க நம்ம ஊட்டி சாமானதெல்லாம் ஓஹோ, பண்டமா தரேன். நம்ம ஊட்டி சாமானத்தை ஒன்னு வச்சிருந்த ஆளுக்காரனா சரி, நீ அரவணைக்கு சென்று வா. நான் சின்னதா சொல்லுவேன். ஆனா